கெமிக்கல் பாண்டிங் கண்டினியூ பண்ணலாங்க. இந்த கெமிக்கல் பாண்டிங்ல இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஆக்சி ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கெமிக்கல் பாண்டிங்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எடுத்துக்கலாம். இந்த ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜனுக்கெல்லாம் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒன்று என்னன்னாக்கா ஐப்போ நைட்ரஸ் ஆசிட். இந்த ஐப்போ நைட்ரஸ் ஆசிட்க்கு என்ன ஃபார்முலானா HNO. இப்போ இந்த HNOக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரை வரையறது நம்ம பார்க்கலாம். ஆக்சி ஆசிட்னாவே அதுல கண்டிப்பா OH குரூப் இருக்கணும். சரி, இப்போ OH குரூப் என்ன இருக்குதுன்ட்டு பார்த்தலாம். இப்போ OH குரூப் இருக்கணும்ன்றதுக்காக HO எழுதிட்டேன். அடுத்து என்ன எழுதிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே ஒரு பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா நார்மலா 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். நார்மலா அந்த 2 பாண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா 2 சிங்கிள் பாண்ட்ஸா இருக்கலாம், இல்ல டபுள் பாண்டா இருக்கலாம். சரி, 2 சிங்கிள் பாண்ட்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்குன்னு ஆக்சிஜன் எப்பவுமே டபுள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும், 2 பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும்னு சொல்ல முடியாது. ஹைட்ரோனியம் அயான்ல பார்த்தீங்கன்னா 3 பாண்ட்ஸ் இருக்குது. சரி, இப்போ நைட்ரஜன் எப்படி இருக்கும்ட்டு பார்க்கலாம். நைட்ரஜன் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 2s2 2p3. அப்போ 2p-ல பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2p-ல 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2s-ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நார்மலா எத்தனை பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்? 3 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த நைட்ரஜன் இன்னும் 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுமா இல்லையா? இந்த நைட்ரஜன் நார்மலா 3 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அப்படின்னா இது இன்னும் 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இன்னும் 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்ன்றதுக்காக இந்த ஐப்போநைட்ரஸ் ஆசிட் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா டைமரா எக்ஸிஸ்ட் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த ஐப்போநைட்ரஸ் ஆசிட் டைமரா எக்ஸிஸ்ட் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ டைமரா எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால இதுக்கு என்ன ஃபார்முலானா H2N2O2. இப்போ எப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர்ன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த HON நான் 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். 2 டைம்ஸ் இப்படி எழுதியாச்சு. ஓகே, இந்த ஐப்போநைட்ரஸ் ஆசிட் எப்படி இருக்குதுன்னா டைமரா இருக்குது, அதனால இதை 2 டைம்ஸ் நான் எழுதிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நார்மலா 3 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா இங்க ஒரு பாண்ட் இருக்குது, இன்னும் 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த நைட்ரஜன். அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில என்ன வரும்? டபுள் பாண்ட் வந்து. இதுதான் ஐப்போநைட்ரஸ் ஆசிட். சரி, இப்போ ஐப்போநைட்ரஸ் ஆசிட் சொல்லியாச்சு. அடுத்து இந்த HNO-ல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணுங்க, என்ன வரும்னா HNO2 வரும். இந்த HNO2க்கு நேம் என்னன்னா நைட்ரஸ் ஆசிட். அதாவது இந்த ஐப்போவை எடுத்துடணும். ஐப்போவை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஸ் ஆசிட் கிடைச்சிச்சு. இதுவும் ஆக்சி ஆசிட் தான். அப்படின்னா இதுலயும் OH குரூப் இருக்குதுன்ட்டு மீனிங். சரி, அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த OH குரூப் எழுதிடலாம். அடுத்து நைட்ரஜன் எழுதிடலாம், இன்னொரு ஆக்சிஜனை எழுதியாச்சு. ஓகே, HNO2ல ஒரு நைட்ரஜன் இருக்குது எழுதியாச்சு, 2 ஆக்சிஜன்ஸ் எழுதியாச்சு, ஒரு ஹைட்ரஜன் எழுதியாச்சு. இப்போ பாண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஹைட்ரஜன் எப்பவுமே ஒரு பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும், ஆக்சிஜன் 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும், அதனால 2 சிங்கிள் பாண்ட்ஸ், ஆக்சிஜன் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நார்மலா 3 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, 3 பாண்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ நைட்ரஜன்ல இந்த 2s-ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுல்ல, அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இப்படி லோன் பேரா கொடுத்துருங்க. இதுதான் நைட்ரஸ் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இது என்ன பண்ணுன்னா இது ஆசிடா இருக்கிறதுனால இது H+ டொனேட் பண்ணும். இது H+ டொனேட் பண்ணும். இது ஆசிட் தானே, அப்போ இது H+ டொனேட் பண்ணும்ல. ஓகே, அப்போ H+ எங்க இருந்து வரும்? இந்த OH-ல இருக்கக்கூடிய இந்த பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் போயிடும். இந்த H பாண்டை விட்டுட்டு H+ தனியா வந்துடும். அப்போ இது என்னவா மாறும்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த N எழுதிடுறோம், இந்த டபுள் பாண்ட் O, இந்த N கிட்ட ஒரு லோன் பேர் எழுதிடுறோம், இந்த O எழுதியாச்சு. இந்த ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா இந்த பாண்டை தன் பக்கம் இழுத்ததுனால, இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டை தன் பக்கம் இழுத்ததுனால இதுக்கு என்ன சார்ஜ் வருதுன்னா மைனஸ் சார்ஜ் வருது. இதை என்னன்னு சொல்றோம்னா ஆக்சோ ஆனியான் சொல்றோம். அப்போ ஆக்சி ஆசிட் H+ டொனேட் பண்ணிட்டு என்னவா மாறுதுன்னா ஆக்சோ ஆனியானா மாறுதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? இங்க இதை தான் எப்படி எழுதுறோம்னா NO2- அப்படி எழுதிரும். இந்த NO2- இந்த நெகட்டிவ் சார்ஜ் யார்கிட்ட இருக்குது? ஆக்சிஜன் கிட்ட இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த NO2- என்ன சொல்றோம்னாக்கா நைட்ரைட் அயான். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா நைட்ரைட் அயான், அப்படி பேர் சொல்றோம். நைட்ரைட் அயான் நல்லா பார்த்துக்கோங்க.
இங்க பேர் என்ன சொல்லிக்கன்னா நைட்ரைட் சொல்லிக்கோ. அஸ் இருந்தால், அஸ்ஸாயிர் இருந்தால் அதை ஐட்டுன்னு சொல்லணும். சால்ட்ல, ஆனியான்ல. இந்த ஆனியான் எப்போ வரும்? எப்போ இந்த நைட்ரஸ் ஆசிட் ஆனியானா மாறும்? இது பேஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா, இந்த ஆசிட் வந்து பேஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா சால்ட்டை கொடுக்கும். அந்த சால்ட்ல இருக்கக்கூடிய ஆனியான் இதுதான், இந்த ஆனியான் தான் இருக்கும். அப்போ இந்த ஆனியானுக்கு பேர் எப்படி சொல்லணும்? சால்ட்ல இந்த ஆனியானுக்கு பேர் எப்படி சொல்லணும்? நைட்ரைட். அப்படின்னா ஆசிட்ல அஸ் இருந்தா சால்ட்ல அது ஐட்டா மாறிடும். அஸ்ஸை வந்து ஐட்டா மாத்திடுங்க, ஆசிடை எடுத்துருங்க. ஏன் ஆசிட் எடுத்துட்டோம்? ஏன்னா H பிளஸ் ரிமூவ் ஆயிடுச்சுல. ஓகேவா? அப்போ நைட்ரஸ் நைட்ரைட் கவனம் வச்சுக்கணும். நைட்ரஸ் நைட்ரைட். ஓகே. இப்போ இந்த NO2 மைனஸ், இந்த NO2 மைனஸ்ல சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன் இருக்குது. இந்த நைட்ரஜன் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்குது. ஓகே, இந்த நைட்ரஜன் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்குது. எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது? ஒரு பை பாண்ட் இருக்குது. எதுல? NO2 மைனஸ்ல. NO2 மைனஸ்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்குது, 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு பை பாண்ட் இருக்குது. இப்போ எலக்ட்ரான் பேர்ஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னாக்கா 1 2 1 அப்படின்னா டோட்டலா 4 அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ். 8 எலக்ட்ரான்ஸ்னா ஆக்டெட். சரி, VSEPR தியரி பிரகாரம் இதுக்கு என்ன ஷேப் என்று சொல்லலாம்? VSEPR தியரி என்ன சொல்லுது? லோன் பேரையும் சிக்மா பாண்ட் பேர்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கின்னு ஷேப்பை சொல்லுது. பை பாண்ட்ஸை கன்சிடர் பண்றது கிடையாது. ஏன்னா பை பாண்ட் வந்து டிபெண்டன்ட், அதனால கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு லோன் பேரும் 2 சிக்மா பாண்ட்ஸும் இருந்தால் ஷேப் என்ன சொல்லணும்? ஆங்குலர். ஓகே, இதுக்கு வந்து ஆங்குலர் ஷேப் இல்லைன்னா பென்ட் ஷேப் அப்படி சொல்லிடலாம். இதுதான் VSEPR தியரி. இப்போ ஹைபிரிடைசேஷனை கொண்டு வரலாம். ஹைபிரிடைசேஷன் எப்படி கொடுக்குறது? சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜனுக்கு ஹைபிரிடைசேஷனை கொடுக்கணும். எப்படி கொடுக்குறதுன்னா, லோன் பேர் எடுத்துக்கோங்க, சிக்மா பாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பை பாண்ட்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க. அப்போ ஒரு லோன் பேர் 2 சிக்மா பாண்ட்ஸ்னா 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். 3 என்ன பண்ணணும்? எஸ்க்கு 1 கொடுத்துருங்க, பிக்கு ரிமைனிங் 2 கொடுத்துருங்க. அப்போ sp2 ஹைபிரிடைசேஷன். அப்போ NO2 மைனஸ்ல நைட்ரஜனுக்கு ஹைபிரிடைசேஷன் என்ன சொல்லலாம்? sp2 அப்படி சொல்லலாம். சரி, அப்போ NO2 மைனஸ்ல நைட்ரஜனுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னா sp2. அடுத்து சில எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு ஒரே ஒரு பாண்ட் லென்த் சொல்லுது. NO2 மைனஸ்க்கு பாண்ட் லென்த் எத்தனைன்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லுது. பாண்ட் லென்த் ஒன்னே ஒண்ணுன்னா அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பாண்டும் இங்க இருக்கக்கூடிய பாண்டும் எப்படி இருக்கணும்? சேமா தானே இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்குது? இங்க டபுள் பாண்ட் இருக்குது, இங்க சிங்கிள் பாண்ட் இருக்குது. இங்க டபுள் பாண்டு இங்க டபுள் பாண்டை வச்சுட்டு இங்க சிங்கிள் பாண்டை வரைஞ்சிட்டு பாண்ட் லென்த் சேமா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த நைட்ரேட் அயனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ராங். இந்த நைட்ரேட் அயனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இங்க வரைஞ்சிருக்கும். இந்த நைட்ரேட் அயனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ராங்கா இருக்குது எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் பார்த்தா. அப்படின்னா நைட்ரஸ் ஆசினுடைய ஸ்ட்ரக்சர் ராங்கா? அப்படி கூட கேட்கலாமே. எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் நைட்ரஸ் ஆசினுடைய ஸ்ட்ரக்சர்ல ராங் கிடையாது, கரெக்டா தான் இருக்குது. இது வந்து டபுள் பாண்டா தான் இருக்குது, இது சிங்கிள் பாண்ட், இதுவும் சிங்கிள் பாண்ட் தான். எக்ஸ்பெரிமெண்ட்டா அப்படிதான் சொல்லுது. ஆனா நைட்ரேட் அயனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இதுல ஒரே ஒரு பாண்ட் லென்த் தான் இருக்குது, ஒரே ஒரு பாண்ட் லென்த் வேல்யூ தான் இதுக்கு வருது. அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் பாண்டு இந்த நேச்சர் ஆஃப் பாண்டு சேம். அப்படின்னா இங்க டபுள் பாண்ட் ஆர்டர் 2, இங்க சிங்கிள் பாண்ட் ஆர்டர் 1 அன்ட்டு சொல்லக்கூடாது. இங்க பாண்ட் ஆர்டரும் இங்க பாண்ட் ஆர்டரும் சேமா இருக்குதுன்னு தான் சொல்லணும். அப்படின்னா அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டை சொல்றதுக்காக இந்த நைட்ரேட் அயனுடைய ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த நைட்ரேட் அயனுக்கு ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும் அன்ட்டு வேலன்சி பாண்ட் தியரி என்ன சொல்லுதுன்னா, ரெசனன்ஸ் என்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த ரெசனன்ஸ் என்ற கான்செப்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த நைட்ரேட் அயனுடைய ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் என்ன அன்ட்டு சொல்லுது. சரி, அந்த ரெசனன்ஸ் என்ற கான்செப்ட் மூலியமா இந்த நைட்ரேட் அயனுடைய ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் என்ன அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ NO2 மைனஸ் எப்படி எழுதணும்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். அது வந்து ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இது ட்ரூ ஸ்ட்ரக்சர் கிடையாது. நைட்ரேட் அயனுடைய ட்ரூ ஸ்ட்ரக்சர் இது கிடையாது. சரி, இது ஒரு இமேஜினரி ஸ்ட்ரக்சர் தான், அப்படிதான் வச்சுக்கணும். சரி, இது ஒரு இமேஜினரி ஸ்ட்ரக்சர், ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் இது ட்ரூ கிடையாது. சரி,
இந்த NO2 மைனஸ்க்கு வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா ஸ்ட்ரக்சரை வரையறதுக்கு? இந்த NO2 மைனஸ் ஸ்ட்ரக்சரை வரையறதுக்கு வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதான்றது செக் பண்ணலாம். எப்படி வரைய போறேன்னா, டபுள் பாண்டை லெஃப்ட் சைட்ல கொடுத்துட்டு சிங்கிள் பாண்டை ரைட் சைட்ல கொடுத்துரும். இப்படி கொடுத்தாச்சு. NO2 மைனஸ் இப்படி கொடுத்தாச்சு. அதாவது டபுள் பாண்டை இந்த டபுள் பாண்டை லெஃப்ட் சைட்லயும் இந்த சிங்கிள் பாண்டை ரைட் சைட்லயும் கொடுத்துட்டோம். இப்பயாவது இது எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டுக்கு அக்ரி ஆகுதான்னு பார்த்தா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டோட ஒத்து போல. சரி, அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டோட ஒத்து போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்ன்றது பார்க்கலாம். இங்க ஆட்டம்ஸினுடைய பொசிஷனும் இங்க ஆட்டம்ஸினுடைய பொசிஷனும் சேமா இருக்குது. அதனால ஆட்டம்ஸினுடைய பொசிஷன் அதே மாதிரி இங்க எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஆட்டம்ஸினுடைய பொசிஷனை எழுதிடும். அடுத்து இங்க லெஃப்ட் சைட்ல சிக்மா பாண்ட் இருக்குது, இங்கேயும் லெஃப்ட் சைட்ல சிக்மா பாண்ட் இருக்குது. அதனால லெஃப்ட் சைட்ல சிக்மா பாண்டை கொடுத்துடலாம். இங்க ரைட் சைட்ல சிக்மா பாண்ட் இருக்குது, இங்கேயும் ரைட் சைட்ல சிக்மா பாண்ட் இருக்குது. அதனால இங்கேயும் ரைட் சைட்ல சிக்மா பாண்டை கொடுத்துடலாம். இங்க லெஃப்ட் சைட்ல பை பாண்ட் கிடையாது, இங்க ரைட் சைட்ல பை பாண்ட் இருக்குது. ஆனா இங்க லெஃப்ட் சைட்ல பை பாண்ட் இருக்குது. அதனால என்ன பண்ணலாம்னா பை பாண்டை ஈக்குவலா லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் கொடுத்துடலாம். பை பாண்டை ஈக்குவலா லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் கொடுத்துடலாம். அப்போ இங்க பாண்ட் ஆர்டர் எவ்வளவுன்னா 1.5, இங்கேயும் பாண்ட் ஆர்டர் எவ்வளவுன்னா 1.5. 1.5னா ஒரு சிக்மா பாண்ட் ஆஃப் பை பாண்ட், அப்படி மீனிங். பை பாண்ட் என்ன பண்ணா ஈக்குவலா டிவைட் பண்ணி இந்த பக்கமும் கொடுத்தாச்சு. அடுத்து இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்குது, ஆனா இங்க ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்குது. அப்ப என்ன பண்றீங்கன்னா மைனஸ் சார்ஜை 2 ஆக்சிஜனுக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. அப்போ இங்க -1/2, இங்க -1/2 இப்படி கொடுத்தாச்சு. மைனஸ் சார்ஜை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேக்ட் பிரகாரம் இருக்குதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த நைட்ரேட் அயானுக்கு ஒரே ஒரு பாண்ட் லென்த் இருக்குது அன்ட்டு சொல்லுது. இப்ப பாருங்க, இங்க பாண்ட் ஆர்டர் 1.5, இங்க பாண்ட் ஆர்டர் 1.5. இந்த ஆக்சிஜனுடைய கெமிக்கல் என்விரான்மெண்ட்டும் இந்த ஆக்சிஜனுடைய கெமிக்கல் என்விரான்மெண்ட்டும் சேம். ஏன்னா இங்கே மைனஸ் ஆஃப், இங்கே மைனஸ் ஆஃப். இங்க NO இந்த பாண்டினுடைய நேச்சரும் இந்த NO இந்த பாண்டினுடைய நேச்சரும் சேம். இதனுடைய ஸ்ட்ரென்த்தும் சேம். அப்போ இதனுடைய லென்த்தும் சேம். அப்படின்னா இதுதான் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நைட்ரைட். இந்த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நைட்ரைட் நமக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ஸை வச்சுதான் நம்ம இதை சொன்னோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு, இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு நம்ம இதை சொன்னதுனால இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஹைபிரிட் அன்ட்டு சொல்லணும். ஏன்னா இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு தானே இதை வரைஞ்சோம். ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சா இதை வரைஞ்சோம். இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு தானே இந்த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சோம். அப்பனா இது ஹைபிரிட் தானே அர்த்தம். சரி, இது ஹைபிரிட். இந்த கான்செப்டுக்கு பேரு ரெசனன்ஸ்ன்றதுனால இது என்னன்னு சொல்றேன்னா ரெசனன்ஸ் ஹைபிரிட் அப்படி சொல்றோம். ரெசனன்ஸ் ஹைபிரிட். இதை என்னன்னு சொல்றேன்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி சொல்றோம். இதை என்னன்னு சொல்றேன்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்றோம். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணனா டபுள் ஹெட்டட் ஹேரோ மார்க் போட்டு செப்பரேட் பண்ணும். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் ரெசனன்ஸ் ஹைபிரிடுக்கு இடையில ஈக்குவலன்ட் சிம்பலை கொடுக்கணும். ஏன்னா ரெசனன்ஸ் ஹைபிரிட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து தான் எழுதணும். இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஏன்னா இதை வச்சுதான் இதை நம்ம எழுதணும். இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸினுடைய கான்ட்ரிபியூஷனால தான் இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைச்சிச்சு. அதனால இதை கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்றோம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஆல்டர்னேட்டிவ் எது? இந்த ஸ்ட்ரக்சர். அதனால இதை ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லலாம். இதை கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லலாம். இது என்னன்னு சொல்றேன்னா கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். இது போல வேற வேற பேரெல்லாம் சொல்லலாம். இந்த கான்செப்டுக்கு பேரு ரெசனன்ஸ் சொல்றோம். இது வேலன்சி பாண்ட் தியரியில ஒரு பார்ட். அப்போ இந்த ரெசனன்ஸை வச்சுதான் இந்த நைட்ரைட் அயானுக்கு ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ரெசனன்ஸ் ஹைபிரிட் கொடுக்க முடிஞ்சு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இது ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர்னா இதெல்லாம் என்ன? இமேஜினரி ஸ்ட்ரக்சர்ஸ். இது ட்ரூ ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மெக்கானிசம் எடுப்போம், மெக்கானிசம் சொல்லுவோம். அந்த மெக்கானிசத்துல இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சுதான் சொல்ல முடியுமே தவிர ரெசனன்ஸ் ஹைபிரிடை வச்சு சொல்ல முடியாது. ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஆனா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஒரு மெக்கானிசம் எழுதும் போது இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சுதான் நம்ம மெக்கானிசம் எழுத முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் தேவைப்படுது. இது ஃபால்ஸ் இது ட்ரூ ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது, இருந்தாலும் இது தேவைப்படுது. இது இல்லைன்னா செய்ய முடியாது, இல்லைன்னா மெக்கானிசத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ரியாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே,
சரி, இப்போ வந்து நைட்ரேட் அயனை பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்த்தோம்னா நம்ம ஆக்சி ஆசிட் பார்த்தோம். ஆக்சி ஆசிட் என்னன்னா நைட்ரஸ் ஆசிட், அதனுடைய கான்ஜுகேட் பேஸ் என்னன்னா ஆக்சோ அனியான் நைட்ரேட் அயான் பார்த்தோம். சரி, ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட் ஃபார்முலா என்னன்னா HNO, அதுல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா நைட்ரஸ் ஆசிட் வருது. இந்த நைட்ரஸ் ஆசிட்ல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணுங்க. இந்த நைட்ரஸ் ஆசிட்ல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா HNO3 வரும். இந்த HNO3க்கு பேர் என்னன்னா நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் என்று சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா இக்கு சொல்லியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அஸ் சொல்லியிருக்கோம். அஸ்னா ஆக்சிஜன் கம்மியா இருக்கணும், இக்குன்னா ஆக்சிஜன் அதிகமா இருக்கணும். அதாவது இங்க நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா +5 இருக்கும். இங்க நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா +3 இருக்கும். எப்படி ஆக்சிடேஷன் நம்பரை சொல்றது? ஒரு ஸ்பீசிஸ் கொடுத்தா ஆக்சிடேஷன் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆக்சிடேஷன் நம்பரை எப்படி சொல்றது அன்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இப்ப ஒரு ஸ்பீசிஸ் கொடுத்து அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பரை கேட்டாங்கன்னா எப்படி சொல்றதுன்னா எலிமெண்டா இருந்தால் அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்க்கு சார்ஜை வந்து 0ன்னு சொல்லணும், ஆக்சிடேஷன் நம்பரை 0ன்னு சொல்லணும். எலிமெண்ட்னா என்ன? சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்தா அது எலிமெண்ட் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா H2 எலிமெண்ட், பாஸ்பரஸ் எலிமெண்ட், சல்பர் எலிமெண்ட், ஓசோன் எலிமெண்ட், நைட்ரஜன் எலிமெண்ட், சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ ஓசோன்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் மட்டும் தான் இருக்குது. ராம்பிக் சல்பர்ல பாத்தீங்கன்னா சல்பர் ஆட்டம்ஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ டைமண்ட் எடுத்துக்கிறேன். டைமண்ட்ல பாத்தீங்கன்னா கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும் தான் இருக்குது. கிராஃபைட் எடுத்துக்கோங்க, கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது போல எலிமெண்டா இருந்தா அந்த எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுனா 0 என்று சொல்லணும். அடுத்து இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா நான் அயான் எடுத்துக்கிறேன். அயான்ல எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு ஆட்டம் இருக்குது, அது போல எடுத்துக்கிறேன். இப்படி இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காப்பர் ஆட்டம் இருக்கு. இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா சார்ஜ் தான் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர். காப்பருக்கு இங்க காப்பருக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர்னா +2 அப்படி சொல்லுவோம். இங்க நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா -3 அப்படி சொல்லணும். இங்க சல்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா -2. இங்க சிஎல்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா -1. இங்க ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா சொல்ல முடியாது. இது பாலிவேலண்ட் அயான். பாலிவேலண்ட் அயானுக்கு சொல்லக்கூடாது. அந்த சார்ஜை வந்து ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லக்கூடாது. அயான்ல ஒரே ஒரு ஆட்டம் இருந்தா அந்த சார்ஜ் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லாமே தவிர இதுக்கு அது மாதிரி சொல்லக்கூடாது. சரி, அப்போ அயானா இருந்து ஒரே ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா அதுல அதனுடைய சார்ஜை தான் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்று சொல்லணும் என்றது நமக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ல இருந்தா அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு சொல்லணும்னா +1 சொல்லணும். ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்தா அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு சொல்லணும்னா +1 சொல்லணும். இதுல எக்ஸெப்ஷன் என்னன்னா அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ்னா லித்தியம் ஹைட்ரைடு, சோடியம் ஹைட்ரைடு, பொட்டாசியம் ஹைட்ரைடு, ருபிடியம் ஹைட்ரைடு, சீசியம் ஹைட்ரைடு. அடுத்து அல்காலின் எர்த் மெட்டல் ஹைட்ரைட்ஸ்னா இந்த கால்சியம் ஹைட்ரைடு, ஸ்ட்ரான்சியம் ஹைட்ரைடு, பேரியம் ஹைட்ரைடு, அடுத்து அலுமினியம் ஹைட்ரைடு AlH3. இந்த கேசஸ்ல இந்த ஹைட்ரைட்ஸ்ல ஹைட்ரஜனுக்கு -1 சொல்லணும். ஆக்சிடேஷன் நம்பர். ஜெனரலா ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்தா அதுக்கு +1 ஆக்சிடேஷன் நம்பர் கொடுங்க. இந்த அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ்லயும் இந்த அல்காலின் எர்த் மெட்டல் ஹைட்ரைட்ஸ்லயும் அலுமினியம் ஹைட்ரைட்லயும் ஹைட்ரஜனுக்கு -1 சொல்லணும். ஓகே, சரி. அடுத்து அல்காலி மெட்டல் காம்பவுண்ட்ஸ்ல இருந்தா அதுக்கு +1 சொல்லணும். அல்காலி மெட்டல்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம். அல்காலின் எர்த் மெட்டல் காம்பவுண்ட்ல இருந்தா அதுக்கு +2 சொல்லணும். பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், இதுக்கு அப்படி சொல்லணும். ஓகே, சரி. அடுத்து வந்து ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆக்சைடா இருந்தால் ஆக்சிஜனுக்கு -2 சொல்லணும். பொதுவாவே ஆக்சிஜன் வந்தாவே ஆக்சிஜன் காம்பவுண்ட்ல இருந்தாவே -2 சொல்லணும். இதுல எக்ஸெப்ஷன் இருக்குது.
பெராக்சைடா இருந்தா ஆக்சிஜன் பெராக்சைடா இருந்தா -1 சொல்லணும். சூப்பர் ஆக்சைடா இருந்தா -1/2 சொல்லணும். சரி, கொடுத்திருக்கிற காம்பவுண்ட்ல ஆக்சிஜன் எப்படி இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஆக்சைடுன்னு சொல்றதா, பெராக்சைடுன்னு சொல்றதா, சூப்பர் ஆக்சைடுன்னு சொல்றதா? எத்தனையோ காம்பவுண்ட்ஸ்ல ஆக்சிஜன் இருக்குது. வாட்டர்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது, சல்பூரிக் ஆசிட்ல ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரிக் ஆசிட்ல ஆக்சிஜன் இருக்குது. இது போல எத்தனையோ காம்பவுண்ட்ஸ்ல ஆக்சிஜன் இருக்குது. எல்லா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்லயும் ஆக்சிஜன் இருக்குது, எல்லா எஸ்டர்லயும் ஆக்சிஜன் இருக்குது, எல்லா ஈத்தர்ஸ்லயும் ஆக்சிஜன் இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி இது இந்த ஆக்சிஜன் வந்து ஆக்சைடா, பெராக்சைடா, சூப்பர் ஆக்சைடான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா பெராக்சைடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த ஆக்சிஜன் பெராக்சைடு, எந்த ஆக்சிஜன் ஆக்சைடுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சூப்பர் ஆக்சைட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? சூப்பர் ஆக்சைட்ஸ் பாத்தீங்கன்னா பொதுவாகவே பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு, ருபிடியம் சூப்பர் ஆக்சைடு, சீசியம் சூப்பர் ஆக்சைடு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீசியம் சூப்பர் ஆக்சைடு இப்படி சொல்லிக்கோ. அடுத்து பேரியம் சூப்பர் ஆக்சைடு, பேரியம் சூப்பர் ஆக்சைடு, இதுதான் சூப்பர் ஆக்சைட்ஸ். சூப்பர் ஆக்சைட்ஸ் பாத்தீங்கன்னா சிலபஸ் பிரகாரம் அல்காலி மெட்டல்ஸ்லயும் அல்காலின் எர்த் மெட்டல்ஸ்ல தான் இருக்குது. அப்போ அல்காலி மெட்டல் சூப்பர் ஆக்சைடுனா இதுதான் பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடுக்கு இதுதான் ஃபார்முலா. அல்காலின் எர்த் மெட்டல்ல பாத்தீங்கன்னா பேரியம் சூப்பர் ஆக்சைடுக்கு ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னா இந்த ஆக்சிஜன் சூப்பர் ஆக்சைடுன்னு நம்ம சொல்லலாம். அதனால் சூப்பர் ஆக்சைடை இப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து ஆக்சிஜன் காம்பவுண்ட்ல இருந்தா -2 கொடுங்க. அப்படி -2 கொடுக்கும்போது நமக்கு ஒரு சம் இண்டிகேஷன் வரும். அதுல இருந்து வச்சு அங்க பெராக்சைடு ஏதாவது சப்போஸ் இருந்துச்சுன்னா வேற மாதிரி இண்டிகேஷன் வரும். அதை வச்சு நம்ம பெராக்சைடு இருக்குதுன்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். சரி, பொதுவாகவே ஆக்சிஜன் இருந்தா -2 கொடுத்துருங்க. காம்பவுண்ட்ல ஆக்சிஜன் இருந்தா -2 கொடுத்துருங்க. சப்போஸ் அது பெராக்சைடா இருந்தா என்ன பண்றது? அந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எழும். அதுக்கு வந்து அப்படி பெராக்சைடு சப்போஸ் இருந்துச்சுன்னா வேற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்துடும். அதை வச்சு நம்ம சொல்லிடலாம், ஓ இந்த ஆக்சிஜன் வந்து பெராக்சைடா இருக்குது, அந்த இதை சொல்லிடலாம். சரி, அதையும் நம்ம பார்க்க போறோம், கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்க போறோம். சரி, இப்ப சூப்பர் ஆக்சைடுனா இதுதான். சூப்பர் ஆக்சைடு வந்து இவ்வளவுதான். அல்காலி மெட்டல்ஸ்ல வரும், இல்ல அல்காலி எர்த் மெட்டல்ஸ்ல வரும், வேற எங்கேயும் வராது சிலபஸ் பிரகாரம். சரி, சோ பெராக்சைடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஐடியாவும் பார்க்க போறோம். பொதுவா ஆக்சிஜன்னா -2 கொடுத்துருங்க. சரி, அடுத்து புளூரின் காம்பவுண்ட்ல இருந்தா -1 கொடுத்துருங்க. புளூரின் காம்பவுண்ட்ல இருந்தா -1 கொடுத்துருங்க. ஒரு இடத்துல மட்டும் புளூரினுக்கு +1 வரும். ஓகேவா? ஒரு இடத்துல மட்டும் புளூரினுக்கு +1 வரும். அது எங்கன்னா HOFல புளூரினுக்கு +1 கொடுப்போம். பொதுவாவே பாத்தீங்கன்னா புளூரினுக்கு வந்து -1 கொடுத்துடணும். புளூரினா -1 கொடுத்துடணும். அடுத்து ஹாலைடு, ஹாலைடுனா புளூரைடு, குளோரைடு, புரோமைடு, அயோடைடு அப்படி வந்தா -1 கொடுங்க. ஹாலைடுன்னு வந்தா -1 கொடுக்கணும் ஹாலஜனுக்கு, இல்லைன்னா கொடுக்க கூடாது. பொட்டாசியம் குளோரைடு அப்ப சிஎல்க்கு -1 கொடுக்கலாம். அது போல கொடுக்கணும். ஓகே, எல்லா இடத்துலயும் கொடுத்துடக்கூடாது. சரி, அதே போல சல்பைடுன்னு பேர் சொல்றாங்க. சல்பைடு நேம் கரெக்டா சொன்னா சல்பருக்கு -2 சொல்லு கொடுங்க. சல்பைடுன்னு பேரை சொல்லணும். இப்படி அப்படி சொன்னா சல்பருக்கு -2 கொடுங்க. இல்லைன்னா சல்பர் பாத்தீங்கன்னா வெவ்வேறு சார்ஜில் வரும், அதனால அது மாதிரி கொடுத்துடக்கூடாது. சல்பர்னா -2 அப்படி கொடுத்துடக்கூடாது. ஏன் சல்பர்னா -2 கொடுத்துக்க கூடாதுன்னா சல்பர் வந்து 3rd பீரியட்ல வருது. 3rd பீரியடுக்கு வந்தாவே முடிஞ்சு கதை. வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் 2nd பீரியட்லயும் வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இருக்குது. நைட்ரஜன் பாத்தீங்கன்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இருக்குது. இப்ப இங்க மென்ஷன் பண்ணதுல வேரியபிள் ஆக்சிடேஷன் இல்லாதனால தான் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஹைட்ரஜன்னா +1 தான் காமிக்கும், இந்த இடத்துல தான் எக்ஸெப்ஷன். அல்காலி மெட்டல்னா +1 தான், வேற எதை காமிக்காது. அதனால தான் இதை சொன்னோம். வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பரா இருந்தா சொல்லியிருக்க மாட்டோம். ஓகேவா? சரி, சோ இது போல நம்ம கொடுத்துறோம். இதை வச்சு இப்ப எப்படி ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கிறது என்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, சப்போஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பாஸ்பேட் எடுத்துக்கிறோம், PO4 3-. இதுல பாஸ்பரஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா பாஸ்பரஸ் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸை காமிக்கும், அதனால எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். பாஸ்பரஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜன் 4 டைம்ஸ் இருக்குது. ஆக்சிஜனுக்கு -2 கொடுத்துருங்க. ஆக்சிஜனுக்கு -2 கொடுத்துருங்க பொதுவாகவே.
ஓகே, -1 இருக்குதா இல்லையான்றதுக்கு ஆனா இண்டிகேஷன் வேற மாதிரி வரும். அந்த நேரத்துல பார்க்கலாம். நெட் சார்ஜை வந்து இங்க கொடுங்க. நெட் சார்ஜ் இதுல இருந்து பாஸ்பரஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிரும். அது வந்து +5. ஆக்சிடேஷன் நம்பர் மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம்? ஆக்சிடேஷன் நம்பர் மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம்னா அதனுடைய யூரோப்பியன் குரூப் நம்பர் எவ்வளவோ அதுதான் அதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர். அதனுடைய யூரோப்பியன் குரூப் நம்பரை வச்சுதான் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பரை சொல்லணும். பாஸ்பரஸினுடைய யூரோப்பியன் குரூப் நம்பர் என்னன்னா 5A. அதனால மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் +5. இதுல சில எக்ஸெப்ஷன் இருக்குது. யாருன்னா காப்பர் ஃபேமிலி. காப்பர் ஃபேமிலிக்கு யூரோப்பியன் குரூப் நம்பர் 1B. ஆனா காப்பர் +2 காமிக்குது இல்ல, அதனால எக்ஸெப்ஷன். அடுத்து நோபல் கேசஸ்க்கு குரூப் நம்பர் 0 குரூப்னு நம்ம சொல்றோம். ஆனா ஜெனான் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது இல்ல, ஜெனான் வந்து ஜெனான் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னா அது ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்குது இல்ல. சோ அதனால அது வேற இருக்குது. ஓகே சரி. அப்போ மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர்னு பாத்தீங்கன்னா அதனுடைய யூரோப்பியன் குரூப் நம்பரை சொல்லலாம். அதுலயும் எக்ஸெப்ஷன் இருக்குது. இப்போ காப்பர் ஃபேமிலிக்கு அப்படி சொல்ல முடியாது. காப்பர் ஃபேமிலிக்கு வந்து யூரோப்பியன் குரூப் நம்பர் 1B. ஆனா காப்பர் வந்து +2 காமிக்குது. நோபல் கேசஸ்க்கு 0 குரூப்னு சொல்றோம். ஆனா 0 குரூப்னு சொல்றோம். ஆனா ஜெனான் வந்து காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்படின்னா ஜெனானுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது. ஓகே எக்ஸெப்ஷன். சரி இது மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா SO4 2- எடுத்துக்கிறேன். சல்ஃபேட் எடுத்துக்கிறேன். இதுல சல்ஃபர் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கிறதுனால சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பரை நான் கண்டுபிடிக்கிறேன். சல்ஃபரை நான் எழுதிக்கிறேன். அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜன் 4 டைம்ஸ் இருக்குது. ஆக்சிஜனுக்கு -2 கொடுத்துடுறேன். நெட் சார்ஜ் இங்க -2 இருக்குது. அதை ஈக்குவல் டு அந்த பக்கம் எழுதிடுறேன். இதன் மூலியமா சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறேன். +6 வருது. சல்ஃபர்னுடைய குரூப் நம்பர் 6A. ஓகே +6 ஓகே. இது போல நம்ம ஆக்சிடேஷன் நம்பரை இப்படி கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா H2SO3 எடுத்துக்கிறேன். இங்க சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஹைட்ரஜன் வந்து காம்பவுண்ட்ல இருக்கிறதுனால +1 கொடுத்துறோம். சல்ஃபருக்கு கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜன் 3 டைம்ஸ் இருக்குது. ஆக்சிஜனுக்கு -2 கொடுத்துறோம். நெட் சார்ஜ் எவ்வளவுன்னா 0. என்ன பாத்தீங்கன்னா இது வந்து அயான் கிடையாது. இது கேட்டையான் கிடையாது. இது ஆனியான் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நெட் சார்ஜ் 0. இது அயான் கிடையாது. அதனால நெட் சார்ஜ் 0ன்னு சொல்றோம். ஓகே சோ இப்போ சல்ஃபருக்கு கண்டுபிடிச்சா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. சல்ஃபருக்கு +4 வருது. ஏன்னா சல்ஃபர் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸா காமிக்கும். அதனால சல்ஃபருக்கு வந்து எப்பவுமே +6 தான் அப்படி சொல்ல முடியாது. சல்ஃபர் வந்து -2 காமிக்கும், 0 காமிக்கும், +1 காமிக்கும், +2, +4, +6 இது மாதிரி வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸை சல்ஃபர் காமிக்கும். நிறைய எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸை காமிக்கும். யாரு வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸை காமிக்க மாட்டாங்கன்னா அல்காலி மெட்டல்ஸ்னா +1 தான். இங்க எழுதியிருக்கும் பாருங்க. இதுதான் இப்படி எழுதியிருக்கும் பாருங்க. ஹைட்ரஜன்னா +1 -1 அவ்வளவுதான். அல்காலி மெட்டல்னா +1, அல்காலின் எர்த் மெட்டல்னா +2, ஆக்சிஜன்னா இவ்வளவுதான், ஃப்ளூரின்னா இவ்வளவுதான். மற்ற எலிமெண்ட்ஸை ஏன் சொல்லல? மற்ற எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸை காமிக்கும். சரி அப்படின்னா இவ்வளவு தானான்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜிங்க்கும் கேட்மியமும் +2 மட்டும்தான் காமிக்கும். ஜிங்க் ஃபேமிலியில என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி இருக்குது. ஜிங்க் +2 மட்டும்தான் காமிக்கும். கேட்மியம் +2 மட்டும்தான் காமிக்கும். மெர்க்குரி பாத்தீங்கன்னா +1 +2 காமிக்கும். இது போல இருக்குது. சரி இப்போ அப்போ வந்து ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் எப்படி இருக்குதுன்னும் போது இது போலலாம் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் வருது. அதாவது இதை வச்சு எப்படி ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் நம்ம இப்படி பார்த்தது. ஓகே சரி. இப்போ பெராக்சைடு இருக்குதா இல்லையான்றது எப்படி நம்ம செக் பண்றது? இப்போ கிவன் ஸ்பீசிஸ்ல பெராக்சைடு இருக்குதா இல்லையான்றது எப்படி நம்ம செக் பண்றது? எப்படி நமக்கு தெரியும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். CrO5 எடுத்துக்கிறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி இப்போ ஆக்சிஜன் 5 டைம்ஸ் இருக்குது. ஆக்சிஜன்னாவே ஜெனரலா -2 கொடுத்துருங்க. நெட் சார்ஜ் வந்து 0 இங்க. இப்போ குரோமியத்துக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா +10 வருது. குரோமியத்தினுடைய குரூப் நம்பர் பாருங்க. குரோமியம் வந்து டி பிளாக் எலிமெண்ட். இதனுடைய குரூப் நம்பர் என்னன்னா 6B. அப்படின்னா இதனுடைய மேக்சிமம் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்குன்னா +6 தான் இருக்கணும். குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் மேக்சிமம் +6 இருக்கணும். அதுக்கு மேல போக கூடாது. ஏன்னா இதுக்கு குரூப் நம்பர் வந்து 6B. ஆனா இங்க வந்து இருக்குது +10. இப்படி பாசிபிள் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இங்க கொடுத்திருக்கிற ஆக்சிஜன்ல சில ஆக்சிஜன்ஸ் பெராக்சைடா இருக்குதுன்னு அர்த்தம். குரோமியத்துக்கு மேக்சிமம் ஆக்சிடேஷன் நம்பர் +6. ஏன்னா அதனுடைய குரூப் நம்பர் வந்து யூரோப்பியன் சிஸ்டம் வந்து 6B. ஆனா இங்க வந்திருக்கிறது வந்து +10 வந்திருக்குது. இப்படி வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா நம்ம இங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம். என்ன மிஸ்டேக்னா இந்த ஆக்சிஜன்ஸ்ல
பெராக்சைடு இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த ஆக்சிஜன்ல பெராக்சைடு இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எத்தனை ஆக்சிஜன்ஸ்க்கு அப்போ -1 கொடுக்கணும், எத்தனை ஆக்சிஜன்ஸ்க்கு -2 கொடுக்கணும்? அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ் எல்லாமே பெராக்சைடா இல்ல சிலது ஆக்சைடாவும் இருக்குதா இல்லையான்றதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி நேரத்துல குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பரை அதனுடைய மேக்சிமம் ஆக்சிடேஷன் நம்பரா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணனா, இந்த ஆக்சிஜன்ஸ்ல சிலதுக்கு -1 கொடுங்க, அது எவ்வளவுன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சிலதுக்கு -2 கொடுங்க, அது எவ்வளவுன்றத இந்த அது எவ்வளவுன்னா 5 - x. நெட் சார்ஜ் எவ்வளவுன்னா 0. நெட் சார்ஜ் வந்து 0. ஏன்னா இது வந்து அயான் கிடையாது, இது கேட்டியானோ ஆனியானோ கிடையாது. இப்படி சொல்லியாச்சு. இப்ப x கண்டுபிடிக்கலாம்ல. இப்ப x கண்டுபிடிங்க, எவ்வளவு வருதுன்னா 4 வரும். அப்படின்னா 4 ஆக்சிஜன்ஸ்க்கு -1 கொடுக்கணும், ஒரு ஆக்சிஜனுக்கு -2 கொடுக்கணும்ட்டு மீனிங். இப்ப எப்படி கொடுக்கணும்ட்டு பாருங்க. இப்ப Cr எழுதியாச்சு, 4 ஆக்சிஜன்ஸ் இப்படி எழுதிடுறோம். இந்த 4 ஆக்சிஜன்ஸ்க்கு என்ன சார்ஜ் கொடுக்கணும்? -1 கொடுக்கணும். -1ன்னா பெராக்சைடு. பெராக்சைடு அயான் அதுக்கு என்ன ஃபார்முலான்னா O2 2-. இதுதான் ஒரு பெராக்சைடு அயான். 1 பெராக்சைடு அயான்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னா O2 2-. இது எப்படி எதல்னா O சிங்கிள் பாண்ட் O, இந்த ஆக்சிஜனுக்கு -1, இந்த ஆக்சிஜனுக்கு -1 அப்படி கொடுக்கணும். இதுதான் பெராக்சி லிங்கேஜ் அப்படி சொல்லுவோம். அப்போ இங்க இது ஒரு பெராக்சி லிங்கேஜ், இது ஒரு பெராக்சி லிங்கேஜ். 2 பெராக்சி லிங்கேஜஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு -1, இதுக்கு -1, இந்த ஆக்சிஜன்ஸ்க்கு எல்லாம் சார்ஜ் என்னன்னா -1 கொடுத்தாச்சு. இந்த ஆக்சிஜன் குரோமியத்தோட லிங்க் ஆயிருக்குது, குரோமியத்தோட இப்படி லிங்க் ஆயிருக்குது. ஓகே, ஆக்சிஜனுக்கு தேவை 2 பாண்ட்ஸ், அது இருக்குது. இங்க வந்து O சிங்கிள் பாண்ட் O இருக்கனால இது பெராக்சி லிங்கேஜ். இந்த ஆக்சிஜன்ஸ்க்கு என்ன சார்ஜ்னா -1 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்குறோம். இந்த 5 ஆக்சிஜன்ஸ்ல ஒரு ஆக்சிஜன் வந்து ஆக்சைடா இருக்குது, அந்த ஆக்சைடை இப்படி சொல்றோம், டபுள் பாண்ட் O கொடுக்குறோம். இது வந்து ஆக்சைடு, இதுக்கு -2 சார்ஜ். இந்த ஆக்சிஜன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா -1 சார்ஜ், இந்த ஆக்சிஜன்ஸ்க்கு -1 சார்ஜ். இது போல கொடுத்திருக்கிற காம்பவுண்ட்ல இந்த ஆக்சிஜன்ஸ் பெராக்சைடு இருக்குதா இல்லையான்றது நமக்கு ஐடியா வந்துருது. இது போல ஒரு இண்டிகேஷன் வந்துச்சுன்னா நமக்கு இங்க பெராக்சைடு இருக்குது இல்லன்றதை நம்ம சொல்லிடலாம். ஓகே, சோ இது போல நம்ம பெராக்சைடை நம்ம சொல்லிடுறோம். சரி, அப்ப கொடுத்திருக்கிற காம்பவுண்ட்ல எப்படி ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு ஷார்ட்டா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சரி, இப்ப இங்க போலாம். இப்ப எங்க வந்தோம்னா நம்ம வந்து இந்த ஆக்சோ ஆசிட்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல ஒன்னு என்ன சொல்றேன்னா ஐப்போநைட்ரஸ் ஆசிட், அதுக்கு HNO, அது டைமரா இருக்கும்ன்றதையும் நம்ம பார்த்தோம். இந்த ஐப்போநைட்ரஸ் ஆசிட்ல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணா HNO2 வருது. அப்போ இந்த ஐப்போன்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங்க சொல்லுங்க, நைட்ரஸ் ஆசிட்னு சொல்லுங்க. இந்த நைட்ரஸ் ஆசிட்ல ஒரு ஆக்சிஜனை கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா HNO3 வரும். அந்த HNO3க்கு என்ன நேம் சொல்லணும்னா நைட்ரிக் ஆசிட் பேர் சொல்லணும். ஓகேவா? இங்க நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமா இருக்கிறதுனால இக் ஆசிட்னு சொல்றோம். இங்க நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியா இருக்கிறதுனால அஸ் ஆசிட்னு சொல்றோம். இங்க நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் இன்னும் கம்மியா இருக்கிறதுனால ஐப்போன்ற வார்த்தையை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இங்க என்ன ஆக்சோ ஆசிட்னா நைட்ரிக் ஆசிட். இந்த நைட்ரிக் ஆசிட்க்கு எப்படி ஸ்ட்ரக்சரை வரையிறது நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இப்போ நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி வரையிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆக்சி ஆசிட் அப்படின்னா இதுல கண்டிப்பா OH குரூப் இருக்கும். சரி, அப்போ OH குரூப்பை எழுதிடலாம். ஓகே, OH குரூப்பை எழுதியாச்சு. அடுத்த நைட்ரஜன் எழுதியாச்சு, 2 ஆக்சிஜன்ஸும் எழுதியாச்சு, டோட்டலா 3 ஆக்சிஜன்ஸும் எழுதியாச்சு. ஹைட்ரஜன் வந்து எப்பவுமே சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஆக்சிஜன் வந்து நார்மலா 2 பாண்ட்ஸ். அந்த 2 பாண்ட்ஸ் எப்படி இருக்கலாம்னா 2 சிங்கிள் பாண்ட்ஸா இருக்கலாம், இல்ல டபுள் பாண்டாவும் இருக்கலாம். சரி, ஆக்சிஜன் கொடுத்தாச்சு. நைட்ரஜன் இங்க இந்த இடத்துல பாண்டை கொடுக்கறதுக்கு முன்ன நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஒரு முறை பார்த்துடலாம். நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னாக்கா ஹீலியம் 2s2 2p3. 2sல பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2pல பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2pல பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இந்த 2pல இருக்கக்கூடிய இந்த 3 எலக்ட்ரான்ஸ் அன்பேர்டா இருக்கனால இது நார்மலா பாண்டிங்க கொடுக்குது, நார்மல் கோலன் பாண்டிங் கொடுக்குது. நார்மல் கோலன் பாண்டிங் என்ன, சிக்மா பாண்ட், பை பாண்ட், இது போல நார்மல் கோலன் பாண்ட கொடுக்குது. அப்போ இந்த நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இது நார்மலா 3 கோலன் பாண்ட்ஸை கொடுக்கும். நார்மலா 3 கோலன் பாண்ட்ஸ் தான் கொடுக்கும்.
இவ்வளவுதானா? இதுக்கு மேல கொடுக்காதா அண்ணா? வேணும்னா இந்த நைட்ரஜன் இந்த எலக்ட்ரான் பேர் இந்த 2sல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான்ஸை லோன் பேரா வேணா கொடுக்கும். அதாவது டேட்டிவ் பாண்டிங்க்கு இந்த எலக்ட்ரான் பேரை வேணா கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, அப்போ இந்த நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இந்த 3 எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி இந்த 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி 3 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணி டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஆனா நைட்ரஜன் 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணாது. ஓகே, நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனா நைட்ரஜன் 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணவே பண்ணாது. ஏன் 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணாது? இது கிட்ட 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல. ஏன் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல? இதை எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அனுப்புங்க. இந்த எலக்ட்ரானை இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு அனுப்புங்களேன், பக்கத்துல இருக்கிற ஆர்பிட்டாலுக்கு அனுப்புங்களேன். இந்த எலக்ட்ரானை பக்கத்துல இருக்கிற ஆர்பிட்டாலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா இது அன்பேர்டா மாறிடும்ல. அப்போ 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும்ல. அப்போ 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணலாம்ல. ஆனா பண்ணாது. ஏன் பண்ணல? இதனுடைய வேலன்சி ஷெல் என்ன? செகண்ட் ஷெல். செகண்ட் ஷெல் என்ன ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? 2s 2p இருக்குது. வேற எதுவும் இல்ல. 2s 2pல எல்லாத்திலயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. வேலன்சி ஷெல்ல வேற ஆர்பிட்டால்ஸ் இல்லாத போது இந்த பேர் வந்து எப்படி அன்பேர் ஆகும்? அப்ப இது அன்பேர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வேலன்சி ஷெல்ல வேற ஏதாவது வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருந்திருந்தா இது அன்பேர் ஆயிருக்கும். இதனுடைய வேலன்சி ஷெல்ல வேற வேக்கன்ட் ஆர்பிட்டால் இல்ல, அதனால இது அன்பேரிங் ஆகாது. சரி, 3s எடுத்துக்கலாம்ல. 3s வந்து வேலன்சி ஷெல் கிடையாது. இந்த நைட்ரோஜன்ல 3s ஆர்பிட்டால எடுத்துக்கலாம்ல, அது வேக்கன்ட் ஆர்பிட்டால தானே இருக்குது. அதை வச்சு இது அன்பேர் பண்ணலாம்லன்னா 3s வந்து வேலன்சி ஷெல்ல இல்ல, அதனால 3s கன்சிடர் பண்ணக்கூடாது. சரி, அப்படின்னா நைட்ரோஜன்ல 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கிடையாது, அதனால இது 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணவே பண்ணாது. சரி, அப்போ 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால 3 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸ். இங்க எலக்ட்ரான் பேர் இருக்கிறதுனால, வேலன்சி ஷெல்ல எலக்ட்ரான் பேர் இருக்கிறதுனால, வேலன்சி ஷெல்ல லோன் பேர் இருக்கிறதுனால வேணும்னா இந்த லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இது டேட்டிவ் பாண்டை வேணும்னா ஃபார்ம் பண்ணும். ஓகே, சரி, அப்போ இந்த நைட்ரோஜன் கிட்ட லோன் பேர் இருக்குது. இந்த நைட்ரோஜன் என்ன பண்ணுன்னா இந்த லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு டேட்டிவ் பாண்டை வேணா ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த நைட்ரோஜன் என்ன பண்ணுதுன்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் லோன் பேர், இட் ரெடி டு கான்ட்ரிபியூட்ஸ் லோன் பேர். அப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணணும்? இந்த ஆக்சிஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்கணும். இந்த ஆக்சிஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணால் இந்த நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகும். இந்த ஆக்சிஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்கலன்னா நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. சரி, ஆக்சிஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை செக் பண்ணிடலாம். ஆக்சிஜனுக்கு என்னன்னா ஹீலியம் 2s2 2p4, ஹீலியம் 2s2 2p4, 2p4 இப்படி எழுதியாச்சு, அன்ஸ் ரூல் பிரகாரம் எழுதியாச்சு. இப்ப பாருங்க, இந்த நைட்ரிக் ஆசிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. நைட்ரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் எல்லாம் லேப்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், சால்ட் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணிக்கிறோம். எத்தனையோ இதுல நைட்ரிக் ஆசிடை யூஸ் பண்றோம். எத்தனையோ சால்ட்ஸ், நைட்ரேட் சால்ட்ஸ் இருக்குது. காப்பர் நைட்ரேட், அலுமினியம் நைட்ரேட், லெட் நைட்ரேட். சால்ட் அனாலிசிஸ்ல லெட் நைட்ரேட் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து. லெட் நைட்ரேட் சால்ட் அனலைஸ் பண்றோம் அப்படின்னா நைட்ரேட்ஸ் எல்லாம் எத்தனையோ நைட்ரேட் சால்ட்ஸ் இருக்குது, எத்தனையோ நைட்ரேட் சால்ட்ஸ் இருக்குது. நைட்ரோஜன் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். நைட்ரிக் ஆசிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா நைட்ரோஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில இங்க கண்டிப்பா பாண்ட் இருந்தே தான் தேரணும். அப்போ பாண்ட் இருக்கணும்னா ஒரே ஒரு வழி டேட்டிவ் பாண்ட். ஒரே ஒரு வழி டேட்டிவ் பாண்ட்னா இந்த ஆக்சிஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுத்துதான் தேரணும், வேற வழி கிடையாது. அப்போ ஆக்சிஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்கணும்னா இந்த ஆக்சிஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை இப்படிதான் எழுதணும். இந்த ஆக்சிஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்கணும்னா இந்த ஆக்சிஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை இப்படிதான் எழுதணும், அன்சரூல டிஸ்ஓபே பண்ணி தான் தேரணும். அப்போ அன்சரூல டிஸ்ஓபே பண்ணிட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்படி எழுதிட்டு இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால இந்த ஆக்சிஜன் கொடுக்குது. அப்போ நைட்ரோஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் இப்படி கிரியேட் ஆகுது. இதுதான் நைட்ரிக் ஆசிட். ஓகே, சோ நைட்ரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம சொல்லிட்டோம். அப்போ நைட்ரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர்ல நல்லா கவனம் வச்சுக்கோங்க. நைட்ரோஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் இருக்குது.
இந்த நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில ஒரு டேட்டிவ் பாண்ட் இருக்குதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி, அப்போ இந்த நைட்ரிக் ஆசிட்ல நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் இருக்குது. ஓகே, அப்போ நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இது மேக்சிமம் எத்தனை பாண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்? இந்த நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இது மேக்சிமம் எத்தனை பாண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுனா மேக்சிமம் 4 பாண்ட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்னா நைட்ரஜனுக்கு மேக்சிமம் கோவலன்சி 4. சரி, நைட்ரஜனுக்கு மேக்சிமம் கோவலன்சி 4ன்னு சொல்லிட்டு ஆக்சிடேஷன் நம்பரை மட்டும் +5 சொன்னா என்ன நியாயம்? அப்படின்னா கோவலன்சிக்கும் ஆக்சிடேஷன் நம்பருக்கும் சம்பந்தம் இல்லையா? அப்படிதானே அர்த்தம். கோவலன்சி என்ன சொல்லுது? நம்பர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் சொல்லுது. ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொல்லுது? மேக்ஸிமம் சார்ஜ் possessed by the atom in the given species. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் வேற, கோவலன்சி வேற. ஓகேவா? சரி, அப்போ நைட்ரஜனுக்கு மேக்ஸிமம் கோவலன்சி என்னன்னு கேட்டா 4ன்னு சொல்லணும். மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் நைட்ரஜனுக்கு என்னன்னு கேட்டா +5ன்னு சொல்லணும். ஓகே, சரி, கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம்.